நீங்கள் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தனியா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வறுத்து தனியா வச்சுக்கோங்க. கூட ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வறுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நீங்க சமைக்கிறீங்கன்னா, அந்த சமையல அந்த நேரத்துல வறுத்து, அந்த நேரத்துல அத இடிச்சு போட்டாலும் சரி, இப்ப மிக்ஸி இருக்கு. அந்த மிக்ஸில போட்டு அந்த மசாலாவ இம்மீடியட்டா ஆட் பண்ணுங்க. அரைச்சு வச்ச மசாலாவ ஆட் பண்றனால தான் பிரச்சனைகள். அது உங்களுக்கு ஒரு 2 நாள் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மத்தபடி நீங்க அந்த மசாலாவ பார்த்தீங்கன்னா, சிலர் 2 மாசத்துக்கு மேல யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு எஃபெக்ட் இருக்காது. அதுல வாசனைகள் இல்லன்ட்டு நம்ம என்ன பண்றோம்? வாசனை திரவியங்களாக நீங்க போடுறீங்க. வாசனை பொருட்கள் நம்ம உணவுல சேர்த்தா, நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அது அஜீரணத்த குடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த தவற தான் நெறைய பேர் பண்றாங்க. கமர்ஷியல் ஆன ஊர்ல இந்த வாசனை பட்டை, லவங்கு, கிராம்பு, மத்தபடி அந்த நட்சத்திரம் என்னென்னமோ போட்டு சமைக்கிறாங்க. இது போடுறது தவறு. இது எல்லாமே ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருட்கள். இந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருட்கள நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சமையலுக்கு நீங்க யூஸ் பண்றனால தான், உங்க குடலாகப்பட்டதும், சிறுகுடலாகப்பட்டதும், பெருகுடலாகப்பட்டதும் தன் நிலையை சில ஆண்டுகளில் மறக்கிறது.